வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஃபைனலாக அப்கிரேடுனா இப்படி தாண்டா இருக்கணுன்ற மாதிரி ஒரு சரியான ஒரு அப்கிரேடாக நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 சீரீஸில் ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடை கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக அந்த ஒரே டிசைன் ஒரே விதமான ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி அப்படியே ஒரு நார்மல் அந்த சட்டில் டோன்லேயே ரொம்ப நாளாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்க ஒரு பைக். பட் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சேல்ஸ் ரேஷியோவில் தான் இருக்குது. அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு அப்பையிலேருந்து அதான் லான்ச் பண்ணதுலேருந்து டில் டேட் கிடையாது, ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எந்தவித அப்கிரேடுகளும் இல்லாமல் அப்படியே ஒரே டிசைனில் தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு எல்இடி லைட்டு கொடுப்பாங்க, அது ஒரு BS6 நாம்ஸ் வந்தோடனே BS6 சென்சார் அது மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்தாங்களே தவிர்த்துட்டு மற்றபடி வேறு எந்த பெருசாக சொல்லும்படியான ஃபீச்சர் அப்கிரேடும் சரி, அதுக்கடுத்து டிசைன் விஷயத்துலையும் சரி எந்தவித அப்கிரேடும் இல்லை, அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக முன்ன சொன்ன மாதிரி அப்டேட்னா இப்படி தாண்டா இருக்கணுன்ற மாதிரி ஒரு சரியான ஒரு அப்கிரேடாக இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 2nd ஜென்னுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம முடியலை, இப்போ புதுசாக லான்ச் பண்ணிக்க இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 2nd ஜென் எப்படி இருக்குது, அதில் என்ன விதமான ஃபீச்சர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியோட ப்ரைஸிங் அதை மாதிரி வருதுன்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பார்ப்போம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே பார்த்து மெடிச்சனோரக்ஸும் திறந்து கிளிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதான் முதல் ஸ்கூட்டருக்கும் இப்போ புதுசாக வந்திருக்க ஸ்கூட்டருக்கும் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குன்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் மாறி இருக்குது. சொல்லப்போனால் ஸ்கூட்டரே மாறி இருக்குது. இருந்த ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டருக்கும் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த டிவிஎஸ் ஜூபிட்டருக்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா இது வேறு ஏதோ ஸ்கூட்டர் பழுகுதுப்பான்னு தான் தோணும். இதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்ன்றதே தோணாது. அந்த அளவுக்கான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இருந்ததை விட நல்ல ஒரு இனோவேட்டிவ் அண்ட் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த டிசைனில் உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களா, அரௌண்ட் இப்போதைக்கு ஒரு 6 கலர் ஸ்கீம்ஸ் கிட்டே எடுத்து வந்திருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் இன்னும் ஒரு சில கலர் ஸ்கீம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்க இந்த 6 கலர் ஸ்கீம்ஸே ஒரு மோர் தென் எனஃப் ஆஃப் சூஸிங் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குதுன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், இந்த வெஹிக்கிளில் வேரியன்ட்ஸ், ஆமாம், டிசைன் பொறுத்தளவுக்கு நம்ம வேரியன்ட்ஸையும் பார்த்தாகணும். வேரியண்ட் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் மாடல். இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்றது ஜஸ்ட் உங்களுக்கு 73,700 தான். அப்படின்னு பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டருக்கும் இதோடைய ப்ரைஸிங்கும் எந்த அளவுக்குனா ஜஸ்ட் ஒரு 50 ரூபா தான் இந்த ஒரு புது மாடலோடைய ப்ரைஸிங் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க, ப்ரைஸிங்லேயும் ரொம்பலாம் ஏற்றல, ஓரளவுக்கு டீசென்ட் ரேஞ்சே எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரம்மு ப்ளஸ் அலாய், ஆமாம், ட்ரம் பிரேக் இருக்கும், பட் நான் அலாய் வீல்ஸ் அந்த ஒரு வேரியண்ட் போகிறீங்கிறப்ப 79,200 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், ட்ரம்மு ஸ்மார்ட் கனெக்ட். இந்த இடத்துல ட்ரம் பிரேக் செட்டப் வரும், பட் ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ஒரு சில அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து டிஸ்க் ஸ்மார்ட் கனெக்ட், இது வந்து டாப் மாடல் 87,250 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அப்படின்றப்போ ஓரளவு என்ன கேட்டிங்கன்னா ப்ரைஸ்லையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸிங் வந்து நம்மளுக்கு ஆன் ரோடு கன்வெர்ட் பண்ணனா வச்சிங்களா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக சொல்லணும்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 1,10,000 கிட்ட வரைக்கும் ஆன் ரோடு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவராலாக ப்ரைஸிங் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒர்த்தான பேக்கேஜில் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான அப்கிரேட்ஸை இந்த வெஹிக்கிளில் வாரி குவிச்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைனாக எடுத்துகிட்டு போட்டுட்டாங்க. டிசைன் இருந்ததுக்கும் இப்போக்கும் சம்மந்தமே இல்லை, நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மேபி பார்க்குறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஃபீல் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தவொடனே இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்குமோன்னு கெஸ் ஆச்சு. அதுக்கடுத்து தான் இது நம்மளுடைய டிவிஎஸோட புது மாடல்னு சொன்ன பிறகு தான் இது ஒரு ஐசி இன்ஜின் ஸ்கூட்டர்ன்றதே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து இந்த டிசைனில் அடுத்த அப்கிரேட் என்னென்னு பார்த்தோன்னா ஃபுல் எல்இடி செட்டப் ஆமாங்க. உங்களுக்கு இந்த தடவை வண்டியில் ஹாலஜன்ன்ற வாரத்துக்கே இடம் இல்லை. ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட்டும் எல்இடி கொடுத்துறாங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய எல்இடி டிஆர்எல் வருது ஃப்ரண்ட்டில். அது இல்லாமல் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப். இந்த லைட்டிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி பிரேக்கிங், ஆமாம், நீங்கள் சப்போஸ் போயிட்டே இருக்கீங்க, ஒரு சடனாக ஒரு பேனிக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு ரியர் இண்டிகேட்டர்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஹசார் டைப்பில் ஆக்டிவேட் ஆகி பின்னாடி வரவங்களுக்கு அலர்ட் பண்ணும் நீங்கள் வந்து பேனிக் பிரேக் அடிச்சிருக்கீங்கன்றது. அது மூலமாக அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகி அவங்க கொஞ்சம் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. இது வந்து சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து இப்போ அந்த டிவிஎஸோட 125ல கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபாலோயிங் ஹெட்லாம்ப்ஸ்ன்றது நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணாலுமே கூட அந்த ஹெட்லைட்ஸுன்றது ஜஸ்ட் ஒரு 2 to 3 seconds 4 seconds கிட்ட அந்த ஹெட்லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் போயிடலாம், அந்த வெஹிக்கிளை விட்டு தள்ளி
இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இருட்டான இடத்துல வண்டியை விட்டுட்டு நீங்கள் சம் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபீச்சர்ன்றது நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹசார் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆமாங்க, இப்போ சப்போஸ் நம்ம ரைட் சைடு கட் பண்ணுறோன்றப்ப ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி முடிச்ச பிறகு அதை ஆஃப் பண்ணும், இல்லைனா அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுவுமே கூட சேஃப்டிக்கு ஏதோ ஒரு அஃபென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு கட் பண்ணிவிட்டு இப்படி திரும்புறீங்கிறப்ப நீங்கள் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வண்டியே ஆட்டோமேட்டிக்காக அதை ஆஃப் பண்ணிடும். இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ரியலி லைட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஃபீச்சரையும் நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லாவே இருக்குது லைட்டிங் விஷயத்தை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸில் என்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்றப்ப இப்போ இதில் புதுசான ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்காங்க. ஆமாங்க, நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸ்மார்ட் கனெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதை மாதிரியும் இல்லை, நம்ம என்டார்கில் கொடுத்துருக்க மாதிரியும் இல்லை. இதுக்கு வந்து ஒரு புது டைப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எடுத்து வந்திருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இதில் வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ் டு எம்டி, நல்ல ஒரு தெளிவான ஃபியூல் கேஜ், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துலையும் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் வந்து நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க உங்களுக்கு பழைய அதே இன்ஜினை தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ஜின் விஷயத்தில் எந்த அப்கிரேடும் கொடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மின்னு. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த இடத்துலையும் சேஞ்ச் இருக்குது. சொல்லப்போனால் இன்ஜினே உங்களுக்கு ஒரு புது டைப்பான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, மொதல் இருந்தது வந்து ஒரு 110cc அக்யூரேட்டாக சொல்லலாம். இப்போ புதுசாக வந்திருக்க இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஒரு 113.3ccக்கான இன்ஜின். இந்த ஒரு இன்ஜின்ன்றது வந்து மொதல் இருந்ததை விட ஒரு 3.7cc எக்ஸ்ட்ரா. மற்றபடி இதுவும் உங்களுக்கு 2 வால்வு தான், ஏர் கூல்டு தான், ஒரு சிவிடி பெல்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.2 PS ஆஃப் பவர், மொதல் இருந்ததை விட ஒரு 0.4 PS கிட்ட எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வித்தவுட்டு ஐஓஜி, அதுன்னு ஐஓஜி அதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஐஓஜியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கப்போ 9.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. வித் ஐஓஜியோட யூஸ் பண்ணுறீங்கப்போ 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னப்பா ஐஓஜி, அது என்ன புதுசாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். அதை இந்த ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்காங்கன்றதும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம். அது என்னன்றதை பார்ப்போம். இந்த ஐஓஜின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 இருந்த மாதிரி அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் வித் அந்த சைலண்ட்டோட கொடுக்குறாங்க. அந்த சைலண்ட் ஃபீச்சர் இருக்குன்றப்ப அது உங்களுக்கே தெரியும். அந்த இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் கூட ஒரு காயில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு காயில். அந்த காயிலை ரிட்டர்ன் சுற்ற வச்சு அது மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்காங்கன்னு கேட்டோம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு சடன் ஆக்சிலேஷன் பண்ணுறீங்களா, உங்கள் வண்டிக்கு லைட்டாக ஒரு டார்க் அசிஸ்ட் தேவைப்படுதுன்றப்ப அதுக்கு பேட்டரியிலேருந்து ரிட்டன் சப்ளை கொடுத்து அதை ஒரு சின்ன டார்க் அசிஸ்ட் கொடுக்க வைக்கிறாங்க. இன்டைரக்டாக ஒரு மாதிரி நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னால் ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியோட லோ எண்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டார்க்கும் ஃபீல் பண்ண முடியுது. பட் நான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மெயினாக எந்த இடத்துல நல்ல ஒரு அட்வான்டேஜாக ஃபீல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜில். ஆமாங்க, இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நிச்சயமாக வண்டியோட அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட்ன்றது சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இப்போதைக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அவங்க சொல்லலை. பட் நான் 110cc செக்மெண்ட்டில் இந்த ஒரு விஷயத்தை இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 125 வந்து ஆல்ரெடி ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்தை. அவங்களுக்கு வந்து மைலேஜ்ன்றது ரொம்ப சூப்பராக கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயும் இந்த ஒரு விஷயத்தை இவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னப்ப மைலேஜ் ரியலி எக்ஸலண்ட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மைலேஜ் இன்னும் கொஞ்ச நாள் அந்த வெஹிக்கிள் நம்ம கைக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண அக்யூரேட்டாக சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-65 அதை மாதிரி ரேஞ்சில் கூட மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது நேரில் வந்த பிறகு இப்போதைக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அதான் 8 PS சொன்னான் இல்லையா, டாப் ஸ்பீடு வந்து ஒரு 82 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் ஒரு 110cc ஸ்கூட்டருக்கு ஒரு டாப் ஸ்பீடில் ஒன்றும் விஷயம் கிடையாது. அது இல்லாமல் இது ஸ்போர்ட்ஸ் மாடலும் கிடையாதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு பெருசாக கவலை இல்லை. ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து டயர்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், போத் உங்களுக்கு 90/90 செக்ஷன் 12 இன்ச்சஸ்க்கான டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வருது. பிரேக்கிங் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 220 mm டிஸ்க்கு, பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பேசிக் மாடல் அதான் ட்ரம் மாடல் போகிறீங்க இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130 mm ட்ரம்மு. ஓரளவு ஃபீச்சரில் ஹெவி லோடராக எடுத்து வந்திருக்காங்க. இன்ஜின்லேயும் நல்ல ஒரு அப்கிரேட், இந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஒரு அப்கிரேடை கொடுத்துருக்காங்க. டிசைன் மட்டும் எனக்கு நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஓகேன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே, ஓவரால் நல்ல மைலேஜோட ஒரு சூப்பர் ஃபீச்சரோட ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க இப்போ இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டான ப்ரைஸிங்கில் இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த புதுசாக லான்ச் பண்ணிக்க இந்த ஸ்கூட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.